Hi guys, welcome back to our RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைனாக வந்துட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் லைனாக ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் 3 எஃபோர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 எஃபோர்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி டியூரேஷன் கம்மியாக இருக்கு இல்லையா, இந்த இமேஜஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் கம்மியாக இருக்க பீட் மார்க்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க பீட் மார்க்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் டைமிங் சொல்வேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருப்போம். தென் அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2.15 செகண்ட்லேருந்து 3.03 வரைக்கும் ஒரு இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2.15லேருந்து 3.03 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு இமேஜ் தான் வரும், அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு 4.01லேருந்து 4.23 வரைக்கும் ஒரு இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4.01லேருந்து 4.23 வரைக்கும் அகைன் ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ்க்கு வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு
5.15லேருந்து 6.07 வரைக்கும் ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 4.01லேருந்து நம்ம ஒரு இமேஜ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நடுவில் வந்துட்டு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்லாம் வரும், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 6.29ல் ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. 6.29 செகண்ட்க்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் கம்மியாக இருக்க இமேஜஸ் வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 9.26ல் ஒரு இமேஜ் வரும். ஸோ 9.26க்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக இருக்க இமேஜை வந்துட்டு நீங்கள் எம்டியாக விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்கு ட்ரீஸரை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக் எஃபர்ட் ட்ரீஸர் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபர்ட்டும் தென் தேர்ட் எஃபர்ட்டும் வந்துட்டு காப்பி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ தான் வந்துட்டு எந்த டைமிங்லேருந்து நம்ம எந்த டைமிங் வரைக்கும் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டும் செகண்ட் எஃபர்ட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் எம்டியாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்துட்டு நம்ம காப்பி பண்ணலை. ஸோ பேலன்ஸ் இருக்க இமேஜஸ்க்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் 2 எஃபர்ட்டும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தால் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட லிங்க்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர்லாம் வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஐகான் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.